அப்பா, நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 10,000+ சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹாஸ்பிட்டல் லைசன்ஸ் வேறு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. கடைசியில் எனக்கே விபத்து அடிச்சிட்டாங்க. ஆமாங்க, சஃபேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் 15,000லேருந்து ஆரம்பிச்சு 50,000 ருபீஸ்க்குள்ளே பண்ணிடலாம்னு சொல்லி லாய்ச்சனஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்களா? இப்போ தான் ரீசெண்ட் வீடியோவில் பார்த்தேன், சஃபேர் பிளேட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 800 பஞ்சஸ் தான் போட முடியுமா. இன்ஃபேக்ட் ஒரு சர்ஜரியில் 4 to 5 சஃபேர் பிளேட்ஸ் தேவைப்படுதா. அதுக்கு மட்டும் 20,000 to 25,000 ருபீஸ் வரைக்கும் காஸ்ட் ஆகுமாமா. உடனே எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸை கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணேன். இல்லை அமீர், தாராளமாக 4,000 to 5,000 பஞ்சஸ் வரைக்கும் போடலாமே, எந்த டாக்டர் இப்படி சொன்னாங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. சொன்னது டாக்டரா இல்லையான்னு தெரியல, நான் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணாமலே போட்டிருப்பாங்க. நம்மளும் ரிசர்ச் பண்ணி லாய்ச்சனஸை எக்ஸ்போஸ் பண்ணி கிழிச்சு தொங்க விடணும்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ரிசர்ச் பண்ணி கம்பேர் பண்றப்ப தான் இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சஃபேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னாலே அதோட யூஎஸ்பி டியூரபிலிட்டி தான். அதுக்காக தான் சஃபேர் பிளேட்ஸ் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இது மூலமாக எனக்கு புரிஞ்சது என்னன்னா, சஃபேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னாலே லாய்ச்சனஸ் தான் அப்படின்னு சொல்லி கூட்டமாக எல்லாருமே போகிறாங்கல்ல, அதை எப்படியாச்சும் பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிஸ்னஸ் மோட்டிவ்ல இந்த வீடியோ போட்டிருப்பாங்க போல இருக்கு. இந்த வீடியோ மூலமாக நமக்கு ஒரு 3 விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. அதாவது ஸ்லிட் மெத்தட்லே பெஸ்ட் மெத்தட் சஃபேர் தாங்க. அது காரணம் அதோட ப்ரெசிஷன், மினிமம் ஸ்காரிங், ஃபாஸ்டர் ஹீலிங், டியூரபிலிட்டி. நம்பர் 2, சர்வீஸ் மைண்ட் செட் இருந்தால் தாராளமாக 15,000லேருந்து 50,000 ருபீஸ்க்குள்ளே இந்த சஃபேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சிடலாம், சர்வீஸ் மைண்ட் செட் இருந்தால். நம்பர் 3, நீடில்ஸ் மெத்தட் மட்டுமே நம்பிட்டு இருக்காங்களா, அந்த கிளினிக்ஸ்லாம் இனிமேட்டு வந்து கடையை சாத்திட்டு போயிட வேண்டாம். என்னதான் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டிட்டு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தினாலும் கடை இனிமேட்டு ஓடாது. இதே மாதிரி தான் 2003 டாக்டர் ஜிஆர் கோபிநாத் ஏர் டெக்கன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. பணக்காரன் மட்டும் பறக்கக்கூடாது, ஏழைக்கும் பறக்கிற உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, அது எப்படி ஒரு பிசினஸ்மேன் பக்கத்துல விவசாயி உட்காந்து வரணுமா? இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ், இது வந்து ஸ்கேம், உங்க உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? மாறா ஜெயிக்கலையா? நம்ம எல்லாரும் பறக்கலையா? ஸோ லெட்ஸ் பிரேக் தட் காஸ்ட் அண்ட் கேஷ் பேரியர் அகைன். ஜெய் ஹிந்த். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த